வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மீன் தலையுடைய ரகசியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், மீன் தலையை சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் தலையை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் குப்பையில். ஆனால் நம்மளுடைய கிராமப்புறங்கள்லேயும் நம்மளுடைய முன்னோர்கள் பழங்காலத்தில் மீன் தலையை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கிராமத்தில் போய் கேளுங்க, 2 நாள் சமைச்சதை, அதாவது ஃபஸ்ட்டு டே சமைச்சதை டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி 2 நாள் வச்சு மீன் தலையை சாப்பிடுவாங்க. மீனை விட மீன் தலையில் தான் ருசி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாட்டி. அது உண்மைதாங்க. இது அறிவியல் ரீதியமாக மீன் தலையை சாப்பிட்டா புத்தி கூர்மை அதிகரிக்கும்னு சொல்லுது சயின்ஸு. மூட்டு வலி குறையுமா, குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி அதிகரிக்குமா, முதியவர்களுக்கு அந்த மறதி நோய் வரவே செய்யாதாம். ஸோ மீன் தலையில் இவ்வளவு ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அட, இவனால தெரியாமல் நம்ம மீன் தலையை சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அது உண்மைதான். மீன் தலையில் இவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. இன்னமும் நம்ம பலவிதமான நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மீன் தலை பலவிதமான நோய்களுக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிலர் மீன் தலையை ஏன் தவிர்க்கிறாங்கன்னா, மீன் தலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறும்னு தவிர்ப்பாங்க. வாசனை அதிகமாக இருக்கும், அதாவது அந்த மீனோடைய அந்த நாற்றம் அதிகமாக இருக்கும், சாப்பிட்டா ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக சிலர் தவிர்க்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீன் தலையில் தான் எல்லா அழுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாமே உண்மை இல்லைங்க. பாட்டி சொன்ன உண்மையான உண்மையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மீன் தலையில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மீன் தலையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. குழந்தைகளுக்கு அந்த மெமரி பவர், ஐக்யூ வளர்ச்சியை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கும் சரி, நம்மளும் மீன் தலையை சாப்பிட மாட்டோம். ஆனால் நீங்கள் கிராமத்தில் போய் பாருங்கள், எல்லாருமே அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்க குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக எந்த ஒரு பொருட்களும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கிதோ அதைத்தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் ரொம்ப அறிவாகவும் தெளிவுடனும் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே காஸ்ட்லியாக போயிட்டு பாதாம், முந்திரி அப்படின்னு வாங்கி கொடுத்து ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு மீன் தலை குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மெமரி பவரையும் ஐக்யூ வளர்ச்சியும் கொடுக்குது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஞாபக மறதியை சரி பண்ணுறதுக்கும், அந்த அல்சிமர் சொல்கிறோம்ல, அல்சிமர் அண்டு டிமென்டியா ரிஸ்கை குறைக்கிறதுக்கும் இந்த மீன் தலை உதவி பண்ணுதுங்க. அடுத்து, மீன் தலையில் கொலாஜன் மற்றும் ஜெலாட்டின் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொலாஜன் உங்களுடைய சருமத்தை சுருக்கம் விழுகாமல், அந்த சுருக்கம் இருந்தாலும் அந்த சுருக்கத்தை குறைச்சி உங்களுடைய சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி மூட்டு வலியை குறைச்சி மூட்டுகளுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்குது. அந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த மீன் தலை உதவி பண்ணுது. அதே மாதிரி இந்த மீன் தலையில் விட்டமின் டியும் கால்சியமும் நிறைஞ்சு இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ஒரு வலுவை கொடுக்கறதுக்கு இந்த மீன் தலை உதவி பண்ணுது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோயை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் மீன் தலை உதவி பண்ணுது. முக்கியமாக பெண்களுக்கு இந்த மீன் தலை மிகவும் சிறந்த ஒரு உணவாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு 40 வயதிற்கு மேலே வரக்கூடிய அந்த மெனோபாஸ்க்கு பிறகு கால்சியம் குறைபாடு காரணமாக எலும்பு தேய்மானம், இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த மீன் தலை உதவி பண்ணுது. குழந்தைகளுக்கு ஏன் மீன் தலை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பள்ளியில் கவனமாக படிக்கிறதுக்கு, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கிறது,
ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கு இந்த மீன் தலை உதவி பண்ணுது. அதே மாதிரி ஸ்பீச் டிலே ஆகிற குழந்தைகளுக்கு, அதாவது சில குழந்தைகள்லாம் பேசுகிறதுக்கு தடுமாறுவாங்க, திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மீன் தலை வந்து சிறந்த ஒரு உணவாக இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மீன் தலை உதவி பண்ணுது. இது எப்படி கொடுக்கலாம்னா, மீன் தலையில் சூப் மாதிரி ரசம் மாதிரி வச்சு அதில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட தெரியாது. ஸோ அதை நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த மண்டையில் இருக்கக்கூடிய சதைகளை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா சூப் மாதிரி செஞ்சு அந்த சூப்பை மட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி 40 வயதிற்கு மேலே ஏன் மீன் தலை ரொம்ப அவசியம்னா, மூட்டு வலி, முழங்கால்களில் ஏற்படக்கூடிய அந்த சத்தம், காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய வலி, மறதி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த மீன் தலை ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நாட்டு மீன் தலையுடைய குழம்பு, நல்லெண்ணெய், மிளகு, பூண்டு இந்த மாதிரியான அற்புதமான உணவுகளை சேர்த்து நீங்கள் சமைக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, மீன் தலையை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் வரும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. மீன் தலை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால்லாம் ஏறாது. ஏன்னா நல்ல கொலஸ்ட்ரால் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மீன் தலை உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்களுடைய இரத்த சுழற்சியை மேம்படுத்துறதுக்கு, அதாவது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் இந்த முறையில் நீங்கள் சமைக்கக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணி சமைக்கக்கூடாது. அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து வறுத்து சமைக்கக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஊற்றி நீங்கள் சமைச்சு எடுத்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஸோ எந்த மீன் தலை மிகவும் சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிறத பார்த்துடலாம். சிறந்த மீன்களுடைய தலைகள் என்னென்னா, வஞ்சர மீனுடைய தலைகள் வந்து மிகவும் சிறந்தது. அடுத்து சங்கரா மீன், அயிலா மீன், நெத்திலி மீன், இந்த மீன்களுடைய தலைகள் வந்து மிகவும் அதிகமான சத்துக்கள் கொண்டது. நெத்திலி மீனுடைய தலை சிறிய மீனாக இருந்தாலும் அதில் நீங்கள் சூப்பு கூட வச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது என்னென்னா, கெமிக்கல் யூஸ் பண்ண அந்த பழைய மீன்களை நீங்கள் தவிர்க்கணும். ஃப்ரெஷ்ஷான மீன்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சமைக்கும் பொழுது தான் உங்களுக்கு முழுமையான அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப பழசு, ரொம்ப ஐஸ் வச்சு அந்த மாதிரி மீன்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. மீன் தலையை சாப்பிட சரியான முறையை பார்க்கலாம். இதுக்கு சிறந்த சமையல் குறிப்பு என்னென்னா, மீன் தலை குழம்பு வச்சு சாப்பிட்லாம், தலையை சூப் வச்சு சாப்பிட்லாம், ரசம் மாதிரியான ஸ்டைல்லையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் அதிகமாக காரமோ அதிகமாக எண்ணெயோ இல்லை எண்ணெயில் பொரிச்சோ சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். பாட்டி சொன்ன ரகசிய டிப்ஸ் என்னென்னா, மீன் தலையை சாப்பிட்டோம்னா எலும்பு இரும்பு போல் வலுவாகுமா. ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக மீன் தலை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, அட இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அது உண்மைதான். இன்னுமே மீன் தலையை குப்பையில் தூக்கி போடாதீங்க. அது உங்களுடைய மூளைக்கு மருந்தாக செயல்படும், மூட்டுகளுக்கு மருந்தாக செயல்படும். இது ஒரு இயற்கை டானிக் மாதிரி செயல்படும். உங்களுடைய உடலை இயற்கையாகவே வலுப்படுத்துறதுக்கு இந்த மீன் தலைகள் வந்து பயன்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டில் ஐ லைக் ஃபிஷ் ஹெட் அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.